சிம்பிளாக வெங்காயம் தக்காளி தேங்காய் வச்சு எப்படி கிரேவி செய்கிறாங்க அது பார்க்கலாம். வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி ஒன்று கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கிட்டேன். இப்போ கடாய் சூடானதுமே எண்ணெய் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிருக்கும். இப்போ அந்த பேஸ்ட் கூடவே 200 ml தண்ணி சேர்த்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செருவி வச்சுருக்க தேங்காயும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்படியே கிளறி விட்டுட்டே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி கிரேவி ரெடி ஆகிரும். இந்த கிரேவியை நம்ம இட்லி தோசை கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கிரேவி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.